சரி, நான் நேரத்தை ரொம்ப இல்லை, இன்னொரு 1/2 இருக்கு. நான் வேகமாக ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்பாறுதல் அடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி சபைக்காக ஆவியானவர் பேசின வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு தேவை என்பதை கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. இது எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நியூ லைஃப் ஃபவுண்டன் சர்ச்சுக்கும் ஆண்டவர் பேச போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படும். சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினீர். எபேசு சபை என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினீர். அவங்க என்ன செய்தாங்க, எதை செய்ய மறந்தாங்க, எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாங்களும் எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை ஒரு விஷயம் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில அதிகமாய் பாரப்படுகிற ஒரு காரியம் சபையை குறித்த ஒரு பாரம். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 7 சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகேயா சபை. இது 7 சபைகள். இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தொடக்கத்துல பேசும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதையும் அந்த சபைக்கான காரியத்தையும் அந்த சபைக்கான வாக்குத்தத்தத்தையும் ஒவ்வொரு சபைக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த 7 நட்சத்திரம் என்பது 7 சபையினுடைய தூதர்கள். அதே மாதிரி நீங்க கண்ட 7 குத்து விளக்கு என்பதுதான் 7 சபைகளா. அல்லேலூயா. ஒவ்வொரு குத்து விளக்கு ஒவ்வொரு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய சபையில அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நாம நினைக்கிறோம் ஏதோ ஒரு கூடாரத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 15-16 பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போயிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் 7 நட்சத்திரங்களை என்ன செஞ்சாரா, ஏந்தி கொண்டிருந்தாரா.
அப்ப தேவனுடைய கரத்துல தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. தேவன் நம்மளை எங்க வச்சிருக்கிறார்? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் சபையில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்துல இருக்கிறார். ஆனாலும் அவர் பரலோகத்துல இருந்தாலும் அவர் சபைகளுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் அவர் என்ன செய்யறாரா? தம்முடைய பலத்த கரத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் நாம் தனித்து விடப்பட்டு இருக்கிறோம், நமக்கு யார் உதவி செய்வார்? ஆனா தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் திருச்சபைகளை உலாவிக் கொண்டிருக்கிறேன். இந்த எபேசு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எபேசு சபை தூதன் நீ எழுத வேண்டிய என்னவெனில் 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. உலாவிக் கொண்டிருக்கிறவர், ஜீவனுள்ள தேவன், சபைக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நாமத்தை தொழுது கொள்கிற இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்துகிற இடத்துல அவர் பிரஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆமென். சோ இந்த நாட்களில தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அவரையே நாம் ஆராதிக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க எபேசு சபையை குறித்து நான் சொல்வதற்கு முன்னாடி இந்த எபேசுனுடைய பட்டணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் விரும்புகிறேன். எபேசு என்பது துருக்கி நாட்டில சின்ன ஆசியாவினுடைய மேற்கு கடற்கரையில அமைந்துள்ளது. அது ஒரு தொன்மையான ஒரு நகரம். அல்லேலூயா. அது ஒரு தொன்மையான நகரம். இது பாத்தீங்கன்னா செல்சுக் என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறதா. என்ன பெயரு? செல்சுக். அப்ப செல்சுக் என்று அழைக்கப்படுகிறது. இது கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இது நகரமாக என்னது உருவெடுக்கப்பட்டது. அது நகரமா ஆக்கப்பட்டது. இது ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்கன்னா கிரேக்கர்கள் அவங்க அரசாண்டாங்க. அது ஒரு கிரேக்க நகரமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் ரோம பேரரசு, ரோமர்கள் அவர்கள் அரசாண்டாங்க. அப்ப இந்த 2 பேரரசு அரசாண்ட பொழுது இந்த எபேசு பட்டணம் ஒரு வணிக பட்டணமா இருந்தது. வணிக பட்டணம்னா என்னன்னா பிசினஸ் பண்ற இடம். அல்லேலூயா. நிறைய நாடுகள் இருந்து அவங்க என்ன செய்வாங்க, எபேசுக்கு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற ஒரு பட்டணமா இருந்தது. அப்ப ஆட்கள் போறதும் வர்றதும் எப்பொழுதும் பிஸியா இருக்கிற நகரமா இருந்தது. பணம் அதிகமா இருக்கிற நகரமா இருந்தது. அப்ப அதே பட்டணத்துல பாத்தீங்கன்னா என்ன ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, தியானால் என்ற ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில்ல என்ன இருக்குன்னா தேவதாசி முறைகள் இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் நிரம்பி போய் கொண்டிருந்தது. துன்மார்க்க மனுஷர்கள் நிரப்பப்பட்டு இருந்தாங்க. நான் ஒரு இதுல கமெண்ட்ல இப்படியா வாசிச்சேன், ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிட்டானா அவனை என்ன செய்ய மாட்டாங்களா, பிடிக்க மாட்டாங்களா, அப்படியே அவனை விட்டுருவாங்க. அப்ப அவன் என்ன செய்வான், அவன் உள்ளுக்குள்ளே என்ன செய்வான், இருந்துக்கலாம். அப்ப அங்க ஒரு பரிசுத்த குலைச்சலும் பொல்லாப்பின் கிரிகளும் பயங்கர நிறைந்த பட்டணமா இருந்தது. அந்த தெய்வத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, ஆச்சரியமா பார்த்தாங்க, அது அற்புதம் செய்து நினைச்சாங்க. 2வது அந்த பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மாந்திரம், செய்வினை காரியங்கள் அதிகமா காணப்பட்ட ஒரு நகரமா இருந்தது. இந்த கிரேக்கர்களும் ரோமர் அரசாண்டனால அகஸ்டஸ் நுழைவாயில், செல்சஸ் நூலகம், ஏற்றியன் மதிர்ச்சுவர் மற்றும் கோவில்கள் அவங்களுடைய கட்டிட கலைகளை இன்னமும் அது என்ன செய்தான், கிரேக்கர்களுடைய கட்டிடக்கலையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா பட்டணம் இப்ப என்னது அழிந்து போய் கிடக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இங்க செய்த பாருங்களேன், 5வது வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 பாருங்களேன். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். அப்ப அந்த பட்டணத்தை விட்டு வெளிச்சம் போயிருச்சு. இருள் வந்தபடினால அந்த பட்டணம் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு வீட்டுல இல்லைன்னா, அந்த வீட்டுல வெளிச்சம் இல்லைன்னா அந்த வீடு என்னது நல்லாவே இருக்காது. அப்படிதானே? இருளா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இவங்க சொன்னாங்க, இதை நீ செய், இதை செய்யாவிட்டால் நான் உனக்கு விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அப்படின்னா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்.
கடைசியில் அதே மாதிரி பட்டணம் என்ன ஆயிடுச்சு, ஒண்ணு இல்லாம போயிருச்சு. அல்லேலூயா. ஓகே, இந்த காரியம் ஒரு பக்கத்துல இருக்க நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். கிறிஸ்து இந்த சபையை என்ன சொல்றார் பார்க்கும்போது 2வது வசனத்துல பாருங்களேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நிலப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சபையில இருந்த ஒரு மேன்மை காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ள போதகர்கள் சபைக்குள் ஊடுருவ பார்த்தாங்க. அப்ப எபேசிய விசுவாசிகள் அவர்கள் போதனையை சோதித்து பார்த்து அவர்களை என்ன செஞ்சிட்டாங்களா, புறக்கணித்து விட்டார்கள். அல்லேலூயா. சோ அப்போஸ்தலர் அல்லாத அவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை சோதித்து அறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து அவர்களை என்ன செஞ்சிட்டாங்களா, புறக்கணித்து விட்டார்களா. உண்மையான தீர்க்க தரிசனம் இருக்கு, உண்மையான தீர்க்க தரிசி இருக்கிறாங்க. நான் தீர்க்க தரிசனுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறீங்க. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் உடனே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. ஏன்னா யார நீங்க எப்படி பார்க்கணும் என்பதை அருமையா வேத வசனம் நமக்கு நல்ல திட்டமும் தெளிவுமா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த எபேசியர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு உபதேசம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 20 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 28, 29, 30, 31 வாசிங்க பிரதர். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருமையா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன், நான் போறேன், நான் போன பின்பு என்னது, கொடிதான ஓநாய்கள் வரும். அல்லேலூயா. சத்தியத்தை மாறுபாடா பேசுகிறது, பிளெஸிங்க பத்தி பேசுறது, கிருபைகளை பற்றி பேசுறது. நான் சொல்றேன், சத்தியம் எல்லாமே பேலன்ஸ். அல்லேலூயா. பேலன்ஸா இருந்தாதான் ஆசீர்வாதம். நமக்கு என்னது, ஆசீர்வாதம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, அதே நேரத்தில் தேவனுடைய கிருபை தேவை. அல்லேலூயா. அதோடு கூட நமக்கு என்னது, அடங்கி இருத்தலும் தேவை. ஆமென். சத்தியத்துல நமக்கு எல்லாமே பேலன்ஸ். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதத்தை விரும்பல, அதனால உனக்கு கிடைக்கல. ஈஸியா சொல்றாங்க, நான் விரும்புறேன், ஆனா ஆண்டவர் எனக்கு எதோ கொடுக்கணும் அவர் விரும்புறாரோ அவர் கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் பாருங்களேன், 12, 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சமூகத்துல எத்தனை தடவை ஜெபிச்சாரா? 3 முறை. முதல் ஜெபிக்கிறார், ஐயோ என் சரீரத்துல இந்த முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த முள்ளுனா என்ன? ஏதோ ஒரு பலவீனம், ஒரு நோய், ஏதோ ஒண்ணு அவர் சரீரத்துல இருக்கு, அது அவரால் தாங்க முடியல. ஐயோ இது எனக்கு வேதனையா இருக்கிறது, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு, கேட்கல. 2வது ஜெபம் திரும்பவும் ஜெபம் பண்றாரு, கேட்கல. 3வது தடவை என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபம் என்பது நான் விரும்புகிறதை கொடுக்கிறது அல்ல. அல்லேலூயா.
நான் கேட்ட உடனே நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் அதுதான் ஜெபம். அப்படி அல்ல. சில நேரம் ஜெபம் நம்ம கேட்டோன்னே ஐயோ கிடைச்சிரும் அப்படியும் கிடையாது, தள்ளி போகும். சில நேரம் இங்க பாருங்க, அவர் கேட்டது சுகம், ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்ன? என் கிருபை உனக்கு, என் பலவீனத்தில் உடைய பலன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? பவுல் சுகத்தை கேட்டாரு, அப்ப அவருக்குள்ள இந்த முள்ளை எடுத்து போட்டிருக்கணும், சுகத்தை கொடுத்திருக்கணும். அதுதானே ஜெபத்திற்கு பதில். ஆனா இங்க என்ன பதில் வந்திருக்குது? என் பலவீனத்தில் உடைய பலன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதுதான் நடக்கும். அல்லேலூயா. ஜெபிச்சதுனால நான் உலகத்தையே திருப்பணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அவருடைய சித்தம் தான் நடக்கும். நம்ம எப்பவுமே ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள வட்டத்துக்குள்ளே பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியும் செய்வாரு, அதே மாதிரி பவுலுக்கு செஞ்ச மாதிரியும் செய்வார். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்க வர்றதுனாலயோ தசம பாகம் கொடுக்கறதுனாலயோ நீங்க வந்து எல்லாத்துலயும் பங்கு பெறதுனால கர்த்தர் செய்யணும்னு சொல்லி கட்டாயம் நீங்க என்ன செய்யாதீங்க, அவரை வற்புறுத்தாதீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. அப்ப நான் விழுதலும் நன்மைக்கு எதுதான், நான் உயர்ந்திருப்பதும் நன்மைக்கு எதுவதான். நான் விழுந்தா அப்பாவுடைய நன்மையை நான் புரிந்து கொள்கிறேன், அவருடைய மகிமையை நான் புரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. பவுல் வந்து 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவரா, பரதீஸ் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். மனுஷர் பேசுற பாசை எனக்கு என்னன்னே புரியல, நான் சரீரத்துல இருந்தா என்னன்னே தெரியல. அப்ப அந்த அளவுக்கு போனவர். அல்லேலூயா. ஒரு பெருமை, இடத்தை குறிச்ச பெருமை, ஜாதியை குறிச்ச பெருமை, பட்டத்தை குறிச்ச பெருமை. அப்ப அவ்வளவு மேன்மையா உயர்த்தப்பட்டவருக்கு கர்த்தர் கொடுத்தாரு ஒரு முள்ளு. ஏன்னா நாம் எதையும் மேன்மை பாராட்டப்படக்கூடாதபடி கர்த்தர் நமக்கு சாத்தான் மண்டையில கொற்ற மாதிரி ஒரு முள்ள அவருக்கு உன்னது கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லதுங்க. அங்க இல்ல நம்ம ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கும் தெரியுங்க, கர்த்தர் நம்மளை அளவாதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன் நான் இவ்வளவு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வார்த்தையை மீறி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கிறார், எச்சரிப்பாய் கொடுக்கிறார். நான் வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. இங்க அருமையா வார்த்தை போட்டிருக்கு. அதாவது என்ன ஒண்ணுனா, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், அதனால கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படினால நீங்க ரட்சிக்கப்படல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை எங்க தெரிந்து கொண்டார்னா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா, அந்த இடத்துல கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் உங்களை தாயின் கருவறையிலே ஆண்டவர் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? ரட்சிப்பேப்பா. ஆமா பாஸ்டர், அப்படி தப்பு பண்ண பாஸ்டர், இதுல இருந்து நான் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ண மாட்டேன். அன்றைக்கு பரிசுத்த ஆவி எனக்குள்ள இறங்கினார், என்ன தொட்டார், அன்னையில இருந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சோ அன்னைக்கு தான் நீங்க உணர்ந்திருக்கீங்க, அன்னைக்கு தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அந்த ரட்சிக்கப்பட்டதை புரிஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களை தேவன் தாயின் கருவறையில் முன்னமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம விடலாமா? ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்தோம், அதான் 2 கொரிந்தியர் 12:9 நான் வாசித்தோம். என் பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து அந்த மனுஷர்களை நீங்க பார்க்கணும், அவங்களுடைய கனிகளை பார்க்கணும், அவங்க பேச்சுவார்த்தையை பார்க்கணும். எப்படி பேசுறாங்க, இயேசு நாமத்தை சொல்றாங்களா, அல்லது நான் சொல்றாங்களா, அல்லது எப்பவுமே பிளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, நான் செய்யறதா சரி மற்றவங்க செய்யறதா தப்பு குற்றப்படுத்துறாங்களா. அப்ப அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பிள்ளை யார் ஒருவனை குற்றப்படுத்த மாட்டான், தேவனுடைய பிள்ளை ஒருவன் யாரும் என்ன செய்ய மாட்டான், தள்ள மாட்டான். அல்லேலூயா. செய்து கொண்டிருக்கிறத தப்பு நீங்க
தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பதான் நினைப்பான். அல்லையா, உங்க மேய்ப்பன் ஒரு நாளும் என் பிள்ளை கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான், இனி இது ரட்சிக்கப்படாது, இது அப்படியே விட்டுட்டு போவோம், அப்படி இல்ல. 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போய் அதை கண்டுபிடிச்சு தோல் மேல சுமந்து அதை கொண்டு வந்து அதை தன்னுடைய மந்தைக்குள்ள வைத்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுகிற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த மேய்ப்பனுக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அநேக வார்த்தைகள் நம்பி ஓடுறாங்க, ஆனா இயேசுவை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமையா அப்போஸ்தலர் அல்லன்னு சொல்லி அறிஞ்சு அதை உணர்ந்து அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க? பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, பிரயாசத்தையும் பொறுமையா என்ன செஞ்சாங்க? கிறிஸ்து பாராட்டுறார். எபேசு சபை பொறுமையா இருக்குப்பா, அது ரொம்ப பிரயாசப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொன்னேன், அதான் பிரயாசம். நீங்க எதை பெறணும்னு சொல்லி பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் தருவார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குது? பிரயாசங்கள் ஏதோ ஒரு கடமையா இருக்குதா? சரி, ஆண்டவர் கொடுத்தா பாப்போம், கொடுக்க இல்லைங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவர் மேல நீங்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. அவங்க பிரயாசப்பட்டாங்களா? கடைசியா நான் ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடறேன், எனக்கு டைம் ஆனதுனால வேகமா. அந்த இடத்துல பாருங்களேன், நம்ம வாசிச்ச வெளிப்படுத்தின விசேஷத்துல 4வது 5வது வருஷம் பாருங்க. இங்க ஆண்டவர் அவங்க செய்ததை எல்லாத்தையும் பெருமையை சொல்றாரு. ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார். அப்ப ஏதோ அங்க ஒண்ணு இருக்கு. எங்கெல்லாம் ஆனாலும் ஒரு வார்த்தை வருதோ அப்ப ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க பேசுறாரு. எப்பவுமே நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆனாலும் அப்படின்னா கொஞ்ச நேரம் நில்லுங்க, நின்றுட்டு அப்புறம் பாருங்க என்ன கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் விலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அல்லேலூயா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. அப்ப எபேசு சபையார் ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட ஒரு குறைவு இருக்கு. அல்லேலூயா. செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒருவேளை ஆண்டவர் இப்படியே பேசியிருந்தா வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க எங்க சபை தான் முதல் எடுக்கப்படும், நாங்க தான் ஆண்டோடைய வருகையில ஃபர்ஸ்ட் போவோம். நாட்களையும் பண்டிகையிலும் நம்ம பேச தேவையே இல்லை. அல்லேலூயா. அதையெல்லாம் தூக்கி போட்டுருவான். அல்லேலூயா. நமக்கு தேவை ஆண்டவர். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு இவங்க அதை செய்யறாங்க, இவங்க இதை கொண்டாடுறாங்க, இவங்க ஸ்டாரை கட்டுறாங்க, இவங்க மரத்தை வைக்கிறாங்க, அதை பண்றாங்க. நான் சொல்றேன், எவன் என்னத்தை பண்றவன் பண்ணட்டும், நாம கர்த்தருடைய வார்த்தையில வளருவான். இன்னைக்கு எல்லாம் அதை பேசிட்டு நீங்களா போக மாட்டீங்க, நாங்க தான் போவோம், நாங்க தான் போவோம், ஆண்டவர் வருகை எங்க சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வருகையில நாம போவோம்னாலே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. தேவ பிள்ளைகளே போவாங்களான்ற அந்த ஒரு இருக்கு. நாமளே போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்னும் நம்மளை சீர்படுத்த வேண்டிய காரியம் இருக்கு, சிறப்படுத்த வேண்டிய காரியம் இருக்கு. இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்ப ஏதோ ஒண்ணு குறைவுபடுது. என்ன குறைவு? நான் ரட்சிக்கப்பட்ட அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பேன், தூங்குவேன், ஆனா தூங்க மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவு வைராக்கியம். தூங்கிட்டு இருக்கும்போது சோத்திரம் 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 அப்புறம் தூங்கிடுவேன். மனைவி பக்கத்துல பசாம தூங்க மாட்டீங்களா அப்படின்னுவா. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு மதிய நேரம் ஜெபம் பண்ணுவேன், சாப்பாடு டைம் முடிச்சுட்டு வருவேன், போய் உட்கார்ந்து மதிய நேரம் அப்படியே விறுவிறுக்க ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது நான் நினைப்பேன், ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எப்ப பார்த்தாலும் உலக பிரகாரமா அந்த வேலை செய்யும், ஓடவும் சம்பாதிக்கும். நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், நான் பைபிள் காலேஜ் போகணும், அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு விருப்பம், பைபிளை நல்லா கற்றுக்கொள்ளணும். காலையில அதிகாலையில ஒரு பைபிள் காலேஜ் போவேன் 7 to 8. இன்னும் அதை முடிச்ச பிறகு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு இன்னும் நான் பைபிளை தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் பைபிள் காலேஜ் போகணும். அதுதான் என்னுடைய வாஞ்ச. பயங்கரம், அந்த தீவிரமா இருந்துச்சு. ஏன்னா அது ஆரம்பம். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நமக்கு ஆரம்பத்துல நிறைய இருக்கும். காலையிலே பைபிள் வாசிப்போம், சபைக்கு போகாம இருக்க மாட்டோம். ஏன்? பைபிள் வாசிக்காம அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், எந்திரிச்ச உடனே
அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி எந்திரிச்சு குதிச்சு குதிச்சு சொல்லுவோம். 4 தடவை அவர் எங்க இருந்தாலும் முழிப்பு வந்த உடனே அவர் என்ன செய்வாரா, அல்லேலூயான்னு சொல்லி அவர் என்ன செய்வாரா, மேலே கீழே குதிச்சு சொல்லுவாராம். அது இன்ன வரைக்கும் அவர் வழக்கத்துல வச்சிருக்கல. அல்லேலூயா. அது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எந்த இடம் ஏதும் பார்க்க மாட்டார், எங்க இருந்தாலும். ஆமா, அவர் கூட்டத்திலே இருந்தாலும் அவர் அப்படிதான் கத்துவாராம். சத்தத்தெல்லாம் குறைக்க மாட்டார். நாளா மெதுவா கத்துறேன், இதை காட்டு நல்லா கத்துவாராம். அவர் சாட்சியா சொல்லும் போது அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்ப ஆரம்பத்தில் இருந்தோம்னா அதே வைராக்கியத்தோட இருக்கிறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க குறைவுபட்டுருச்சு. வேத வாசிப்பு குறைபடுச்சு, ரட்சிக்கப்பட்டது குறைபோச்சு, ஜெபம் முடிஞ்சிச்சு, சபைக்கு வருதல் முடிஞ்சு போச்சு, சுவிசேஷம் அறிவிக்கிறது, பரிசுத்தம், சபை விசுவாசிகளோட இருந்த அன்பு எல்லாம் குறைபட்டுச்சு. ஏன்னா நாட்கள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு, குறைவு. அல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அல்லேலூயா. அடுத்து 5வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை. இந்த 3 காரியத்தை எபேசு சபை மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒரு காரியம், எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பை என்ன செஞ்சிருச்சு, விட்டுட்டாங்க, குறைவாச்சு. இன்னைக்கு அதே தான் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டப்ப நமக்குள்ள இருந்த அந்த மகிமை, அந்த தேடுதல், அந்த ஜெபம், அந்த சபையோடு இருக்கிற காரியம் இன்னைக்கு இருக்கா? நினைச்சு பாருங்க, இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இல்ல, நான் ஆரம்பத்துல எனக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி கேட்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அப்பதான் ரட்சிக்கப்பட்ட காரியம், எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுக்க போறா, எனக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுக்க போற. அப்புறம் பார்த்தா சலோமியை தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. திருமணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க தான் ஊழியத்துல என்ன நடத்துனாங்க. அல்லேலூயா. சோ நல்ல காரியம் நடக்குது. அல்லேலூயா. அப்ப நான் நினைச்சது, எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு மனைவியை கொடுத்து கர்த்தர் அற்புதமா என் வாழ்க்கைய சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு என் மனைவி எப்படி நேசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவுதான். ஆரம்பத்துல இருந்து கண்ணே மணியே உன்ன மாதிரி அழகு யாருப்பா அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு, 2 குழந்தை பிறந்துச்சு, 3 குழந்தை பிறந்துச்சு. இப்ப என்ன ஆகுது, நம்ம அன்பு குறைஞ்சிருச்சு. இப்ப பிள்ளைகள் மேல போயிருச்சு அன்பே. கண்மணியேன்னு சொல்லி கொஞ்சம் இப்ப யாரு பிள்ளைகளுக்கு போகுது. அப்ப அப்படிதான் குறைய தொடங்குது. நான் சொல்றேன், எப்பவுமே அன்பு குறையக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ல, எங்க 3 பிள்ளைக்கு முன்னாடி என் மனைவி தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாடா நீங்களாம். அல்லேலூயா. எங்க பிள்ளை இல்ல எங்க அப்பா நீங்க தான் அப்படின்வாங்க. எனக்கு மனைவி தான் முத. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம அன்பு குறையக்கூடாது. அதை நான் உன்னை கத்துக்கிட்டேன் எபேசு சபை மூலமா. நான் ஒரு லைஃப்ல நான் சொல்றேன், அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நீங்க திரும்ப கட்டுங்க. 3 காரியம் வேகமா முடிச்சுறேன். 1, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீங்களும் நானும் உணர முடியும். அல்லேலூயா. இப்ப தம்பி இமான் இருக்கீங்க, உங்களுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பிரதருக்கு தெரியும், இந்த பிரதருக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையில நாம் கர்த்தரோடு கூட என்ன ஐக்கியத்துல இருக்கிறோம் எனக்கு தெரியலனாலும் நீங்க அறிஞ்சுக்குவீங்க, நான் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் முதல் கேட்கிற கேள்வி, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ இன்னைக்கு உணர ஆரம்பி. அல்லேலூயா. பைபிளை திறக்கிற நாம இன்னைக்கு செல்போனை திறக்கிறோமா? பைபிளை திறக்க வேண்டிய நாம யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோன்னே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்த நாம சொந்த ஜனங்கள் கூப்பிட்டோன்னே டக்குன்னு ஓடுறோமா? எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோமா? இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ அறிய வேண்டும். அல்லேலூயா.
ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த பகுதி எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி. லூக்கா 15:16 to 20 வாசிங்க வேகமா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அல்லேலூயா. இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளைய குமாரன் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கிறான். பிரிச்சு கொடுத்த உடனே தன் நண்பர்களோடு போய் நல்லா உல்லாசமா அதை எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான், நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு எல்லாத்தையும் கொண்டாடிட்டு கடைசியில ஒண்ணு இல்லைன்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. என்ன செய்யறது தெரியாம பன்னி மேய்க்கிற வேலைக்கு போனான். என்ன வேலைக்கு போனா? பன்னி மேய்க்கிற வேலைக்கு. அப்ப அந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கு போகும்போது அந்த பன்னிக்கு கொடுக்கிற தவிட்ட அதையாவது சாப்பிடலான்னு சொல்லி என்ன செய்யறான், பன்னிக்கு வச்சத வேகமா எடுத்து சாப்பிடுறதுக்கு போறான். ஒருத்தன் வந்து, டேய், பன்னிக்கு வைக்கிற திங்கிற கீழே போறான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப நினைச்சு பாருங்க. அவளை பணக்காரனா வாழ்ந்து மேஜ ஃபுல்லா சாப்பாடா இருக்கு, என்ன சாப்பிடுன்னு தெரியாம இருந்தவனுக்கு தவிட்ட எடுத்து கொண்டு போகும்போது வேணான்னு தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? அப்பதான் உணர்றான். என்ன உணர்றான்? பன்றிகள் திங்கிற தவிட்டுலாம் தன் வயிறு நிரப்ப ஆசையா இருந்த ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ அவன், என் தகப்பனுடைய குழி எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ. ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? ஏன் உனக்கு நிலைமை? ஏன் உனக்கு கடன் பிரச்சனை? ஏன் உனக்கு வியாதி? ஏன் குடும்பத்துல சண்டை? ஏன் உனக்கு பிரிவினை? கொஞ்சம் நினைச்சு பாரு. தேவனுக்கு கொடுக்க முதலிடத்தை கொடுக்காம நீ இப்படி ஓடி போய் அங்க எங்குமா அலைஞ்ச பத்தியா? அதை நீ விடு. அதை விட்டுட்டு வா. நீ அதற்கு போனதுனாலதான், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்காம அங்க போனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை. அல்லேலூயா. உடனே அவனுக்கு புத்தி தெளிது. எங்க வீட்டுலயோ நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா நான் இங்க கஷ்டப்படுறேனே. உடனே அவன் எழுந்து போய் தகப்பெடுத்து போய், தகப்பனே, பரத்துகளோ மக்கள் முன்பாக நான் என்ன செய்றேன்? பாவம் செய்தேன். கட்டாயம் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நிறைய நேரம் பாருங்க, பாவத்தையும் பரிசுத்தத்தையும் ஒண்ணா வைக்க நினைப்போம். அல்லேலூயா. சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறது, அங்கிட்ட ஒரு பையனுக்கு நூல் விட்டுக்கிட்டே இருக்கிறது. இது எப்படி நல்லா இருக்குமா? வாலிப பிள்ளைங்க, அல்லேலூயா. கர்த்தரை தேடணும்னா பரிசுத்தமா இருக்கணும். இல்ல, நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவேன், அவன் தான் எனக்கு வேணும், அவன் எனக்கு வந்துட்டா அவனை நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாத்திருவேன். எப்படி நடக்கும்? அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கு. நீங்க 19 வயசு 20 வயசுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க, அங்க யார்கிட்ட ஒருத்தர் பேசுறாங்க, உடனே அங்க லவ் வந்துருது. ஏற்கனவே இங்க ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறாரு, 2 பிள்ளைங்க இருக்கு, கடைசியில விட்டுட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் என்ன சொல்றது? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நீ எங்க விழுந்தா என்பதை தேவன் உணர்த்தல உடனே அந்த பாவத்தை நீ அறிக்கை பண்ணாதான் அந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை. தேவனிடத்துல நீ சொல்லாம உனக்கு விடுதலை கிடைக்காது. நீ பாவத்தை மூடி மூடி வைக்கலாம், அது ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு கிடக்கும். அது எப்ப பார்த்து சமயம் பார்த்து அது உடனே வரும். ஆனா ஏசப்பாட்ட சொல்லிட்டேனா, கல்வாரி சிலுவையில் அதை அரைஞ்சிட்டா அதை முற்றிலும் பூராத்தையும் கர்த்தர் எடுத்து தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. நீ என்ன நிலைமை என்பதை விழுந்தா என்பதை உணர்ந்து அந்த மகன் சொன்னது போல, உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் அல்ல, என்னை நீ வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு நல்ல ஒரு ஜெபம். சொத்த குடு சொன்னவனுக்கு இந்த ஜெபம் எவ்வளவு விசேஷித்த ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு இதைத்தான் உங்களிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. எபேசு சபை மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை யாரும் சொல்ல வேண்டாம், எந்த தீர்க்கதரிசி சொல்ல வேண்டாம், எந்த ஊழியக்காரன் சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்காரும் போது நீ என்ன நிலைமையில இருக்கிற என்பதை கர்த்தர் அப்பட்டமாய் அவர் உனக்கு காமிப்பார்.
ஏன்னா தேவன் ஒன்றை மறைக்க மாட்டார். உனக்குள்ள பெருமையா இருக்கிறத பேசி பெருமை, அவர் அழகா உன்னை பெருமை பாராட்டுவார். ஆனா உனக்குள்ள தவறான காரியம் இருக்குமானால் அதையும் தேவன் சுட்டி காட்டுவார். இயேசு கண்ணீரையும் துடைப்பார், அவர் சுட்டரிக்கவும் செய்வார். நம்முடைய தேவன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் இன்ன நிலைமையில விழுந்துட்டேன். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் இவன் வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவன் போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வஸ்திரங்களை தரிச்சு கையில மோதிரத்தை போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தாராம், விருந்து கொண்டாடினாராம். அதுதான் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. இந்த உலக இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. உலக தகப்பனும் பரம தகப்பனுக்கு தான் வித்தியாசம். உலக தகப்பன்ட்ட போய் பாரு, நீ வருவிடி, எனக்கு தெரியும், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், எங்கனாலும் என்கிட்ட தான் வருவ, நீ ஒன்றும் இல்லாமல் வருவேன்னு தெரியும், நீ ஓட்டாண்டியா வருவேன்னு தெரியும், என்னை தேடி நீ வருவ அப்படின்னு எனக்கு தெரியும். குத்துவாங்க. அல்லேலூயா. என்ன செய்வாங்க? குத்துவாங்க. ஆனா எங்க தகப்பன் எப்படி தெரியுமா? சூப்பரா, என்னை தேடி வந்துட்ட, நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், பரம தகப்பனுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உறவு வந்துச்சுன்னா இந்த உறவு தன்னால் ஆயிரும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எங்க அப்பா உறவு அதிகமாச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உறவுலாம் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா யூத ராஜசிங்க கூட இருக்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வேர் பிரிக்கப்பட்டவன், நான் அவருடைய பிள்ளை. என் முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்னாடி எந்த இருளும் நிக்க முடியாது, எந்த துன்மார்க்க மனுஷன் நிக்க முடியாது. என்னை சுட்டி காமிச்ச ஒவ்வொருத்தனும் நிச்சயமா என் வரிசையில தான் நிக்கணும். ஏன்னா கர்த்தர் அப்படி என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க. நீங்க கர்த்தரோடு உறவுல ஐக்கியத்துல சரி பண்ண ஆரம்பிங்க, மற்ற உறவுலாம் சரியாய். சோ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பணும். அடுத்த ஒரு காரியம், இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அல்லேலூயா. சோ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமென். எனக்கு ஆண்டவர் திடீர்னு இது ஒரு ஃபிளாஷ் மாதிரி எனக்கு அடிச்சிச்சு. என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நன்மதி மரியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். ஆனா அதே இதை பிசாசு சொல்லுச்சு, நீ இதை சாப்பிட்டா அவரை போல மாறிடுவ, அதை சாப்பிட்டா அவரை போல மாறிடுவ. இப்ப என்ன, அது மாலை வேளையில அப்பாவோடு நடந்து திரிகிற அவர்கள் சாத்தான் பேசின உடனே அந்த வார்த்தையை கேட்டுட்டு உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க? பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நினைவு வரல. என்ன நினைவு வரல? நாம் சாயங்கால வேளையில அப்பாவோட நடப்போம், அப்ப இந்த மனுஷன் சொன்னானே, இது நல்லதா கெட்டதா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க கேட்கல. அந்த சாத்தானுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்களே ஒரு டிசிஷன் எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க? கீழ்ப்படியாம பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பணும், நீங்க சரியா நிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இனிமே ஒவ்வொரு காரியத்தும் கர்த்தர்ட்ட டிசிஷன் கேட்கணும், முடிவு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் கணவன் மனைவியா, நான் சில நேரம் நான் மனைவி பேசுவான், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி சொல்லுவா. ஆனா நான் உடனே எடுக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? சரி என்னன்னு பார்ப்போம். ஆனா கடைசியில அந்த முடிவுக்கு சரியா வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட வைக்கும் போதுதான் அதை சரியா கர்த்தர் வெளிப்படுத்த. நான் 2 நாளா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், எதுவுமே நான் கேட்பேன். நேற்று தினத்துல ஒருத்தருக்காக ஜெபிக்க போனேன். அப்ப அவங்கள பார்த்தேன். அவங்க நாங்க போன மாசம் முன்ன மாசம் இல்லப்பா நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் வரவேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்க விட்டுட்டோம். அப்ப நான் ஆண்டவர் சொன்னேன், அவங்க எனக்கு போன் பண்ணி என்னை கூப்பிடணும், அப்பதான் நான் ஜெபிக்க போவேன், நானா போக மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த மாசம் வந்துச்சு, நான் கேட்கல. ஏன்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், ஆண்டவர் செய்யட்டும்னு. அல்லேலூயா. நேத்து அவங்க, தம்பி நீங்க கட்டாயம் வாங்க ஜெபிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப அவங்க முடியாம இருந்தாங்க, இப்ப சரியாயிட்டாங்க. நான் ஜெபிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப எனக்கு இதுதான் அடையாளம், நான் போக கூடாது, அவங்க கூப்பிடணும். நம்ம இப்படி ஒரு முடிவு தீர்மானம் எடுக்கும் போதுதான் கர்த்தர் அங்க நம்மளை மகிமைப்பட வைப்பார். இங்க கேட்கிறாரு, நீ நிர்வாணியா சொன்னவன் யாருடா உனக்கு? அப்ப கண்டுபிடிச்சார்ல, சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பிட்டோம். அதற்கு என்ன ஒரு அடையாளம்னா, நாம் இனிமே தேவ சத்தத்தை கேட்கிறவங்களா மாறும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சோ இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். அடுத்து
ஆதியில் செய்த கிரியைகளை முதல் சொன்னாரு. ஆதியில நீங்க செய்த அன்பை விட்டு நீங்க என்ன செஞ்ச குறைச்சிட்டீங்க, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னாரு. அடுத்து மூன்றாவது காரியம் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசித்ததை நான் முடிச்சிட்டேன். உன்னிடத்தில் வந்து நீ மனம், அதாவது விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இது எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்தது என்னன்னா, விசுவாசத்துல அனுப்பினார். நீ போ, நான் உனக்கு குழந்தைய தருவேன். சத்தத்தை கேட்டு போறாரு. 100வது வயசுல குழந்தை வருது. சொன்ன வாக்கு தத்தபடி கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம என்ன பதில் சொல்லிருப்போம்? அவன் ஸ்கூல் வரைக்கும் போட்டுமே, கொடுக்கிறேன். நம்ம விசுவாசத்துல பலப்பட்டவங்க. பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், கட்டாயம் பாஸ்டர், தேவன் சொன்னாரு, நான் கட்டாயம் செஞ்சிடறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன். என் பையன் ஸ்கூல் போட்டோம். சரி, போய் +2 முடிச்சிட்டான், காலேஜ் போயிட்டான். இப்ப அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணிடுறேனே. ரைட், ஒரு திருமணம் நடந்துச்சு. இப்ப ஒரு குழந்தை பத்துக்கிட்டுமே. ரைட், குழந்தை பிறந்துச்சு. இப்ப அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். கடைசியில் 90 வயசுல இப்ப ஆண்டவருடைய பணிக்கு போகட்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? எப்ப முடியாதுன்னு இருக்குதோ அப்பதான் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்ன செஞ்சாரா? அவர் கேட்ட உடனே கிரியைகளை செயல்பட ஆரம்பிச்சார். அதிகாலமே எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த மலைக்கு போய் அவனை படுக்க வச்சு வெற்றா ஈசாக்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இதுதான் கிரியை. 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இதுதாங்க கிரியை. ஆமென். விசுவாசிக்கிற அந்த விசுவாச நீதியா எண்ணப்பட்ட ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்வதற்கு அந்த விசுவாசத்துல பெற்ற குழந்தைய தன்னுடைய கிரியை மூலமா தன்னுடைய அன்பு என்ன என்பதை அவன் காமிச்சான். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி மறுபடியும் நீ ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்யும் பொழுதுதான் கர்த்தர் ஜெயம் கொள்ள உனக்கு அற்புதமான வாசலை திறப்பார். அல்லேலூயா. நான் ஜெயம் கொள்ளணும், நான் ஜெயம் எடுக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், நான் நல்லா வரணும், நான் நல்லா எழும்பணும் அப்படின்னா இந்த 3 காரியமும் உன் வாழ்க்கையில நடந்திருக்கணும். அல்லேலூயா. நீ ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. உன் கிரியை மூலமா வெளிப்படுத்தணும். விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு வெறும் ஜெபத்திலே உட்காராம ஜெபத்தினுடைய விளைவு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நீ செய்யணும். நீ எழும்பணும். நீ செஞ்சாதான் ஆசீர்வாதம். பாருங்க, இந்த கிரியை வெளிப்பட்டது. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, நீ கொஞ்சம் கூட என்ன செய்யல, நீ அவன் மேல அன்பு வைக்கல, என் வார்த்தைக்கு பயந்தபடி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் தான். 16, 17, 18 வாசிங்க சிஸ்டர். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமின் கீழ்ப்படிந்த நிமித்தமா பூமி எங்கும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பாரு, என் மகனுக்கு, என் விசுவாசத்தினுடைய தகப்பன் அருமையான ஆபிரகாமுக்கு அவர் என் சகோதரன் என்று சொன்னார், என் சிநேகிதன் சொன்னார். அவர் செய்த அந்த காரியத்துக்காக நான் என்ன செய்றேன்? என் பேர்ல ஆணையிட்டு இந்த ஆசீர்வாதத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா. எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாத்தீங்களாங்க. இன்னைக்கு எபேசு சபை மூலமா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆதியில் எந்த அன்பை விட்டையோ அதை திரும்ப நீ எழுப்பு.
அது எங்க விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பு. மனம் திரும்புற நீ உன் கிரியைகளை சரி பண்ணு. உன் கிரியைகள் எழும்பிருச்சுனாலே, நீ சரி பண்ணிட்டனாலே, கடைசியா அவர் சொல்ற வாக்கு தத்துவம், எபேசு சபைக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம் சிஸ்டர். வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பாரா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஜெயம் கொள்கிறவன் யாருன்னா, இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த ஜெயத்தை உடையவன் தான் ஜெயம் கொள்ள முடியும். என் வாழ்க்கையில இன்னும் வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கணும். இந்த 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில சீர்தூக்கி பாருங்க. இதை சரி செய்ய ஆரம்பிங்க, நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்துல, அவருடைய பரிசுல இருக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய கனி மாத்திரமல்ல, அதனுடைய இலைகள் மருந்தா. அல்லேலூயா. அது உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்முடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு அவரை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த நாளில நாம ஜெயம் எடுக்கிறவர்களா எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.